அதிகாலையில் அன்பருடன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை நாம் திருப்புவோம். அந்த வார்த்தை நிச்சயமாகவே இன்று மாத்திரமல்ல, நாளை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையானது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய சகல காரியத்தையும் அது வழி நடத்தும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் சங்கீத புஸ்தகம் 42:11 வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே தாவீது இப்படியே சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி தாவீதுக்கு உண்டான நெருக்கத்தில் அவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது. அவன் தேவன் நோக்கி கேட்கிறான், என் கண்மலையாகிய தேவனே ஏன் என்னை மறந்தீர் என்று. அப்போ தாவீதுக்கு உண்டான நெருக்கத்துல அவன் தன்னுடைய அந்த நெருக்கத்தினுடைய அந்த வலி என்ன செய்வது, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா, ஏன் இப்படி நான் சத்துருவினாலே ஒடுக்கப்பட்டு இருக்கிறேன், ஏன் நான் அப்படி துக்கத்தோடு திரிந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். நாமும் கூட நம்முடைய பிரச்சனை மத்தியில், நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில், நம்முடைய இயலாமையின் மத்தியில் நாமும் கேட்பது உண்டு. ஆனால் தாவீதை கவனித்தோமானால் அவர் அந்த அங்கலாய்க்கிறார். ஆனால் அந்த அங்கலாய்ப்போடு கூட அவர் நிறுத்தி விடாமல் அவர் தேவன் மேலே அவர் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நமக்கு அவர் சொல்லி கொடுக்கிறார். நாம் எப்படி என் நெருக்கத்திலிருந்து என்னை விடுவிக்க ஒருவர் உண்டு என்று நான் நம்புகிறேனோ, அதே போல நீங்களும் அவரை நம்புங்க அப்படின்னு அவர் சொல்றார். அந்த நெருக்கத்தின் மத்தியில் அவர் என் ஆத்துமாவை பார்த்து பேசுறாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற. நாமும் அப்படிதான் பேசணும். நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் நம்முடைய ஆத்துமாவை பார்த்து நம்ம பேசணும். நீ ஏன் கலங்குற, நீ ஏன் கவலையா இருக்க, தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ரட்சிக்கிறவர், அவரை போற்றுவேன். இந்த பிரச்சனையோ, இந்த நெருக்கமோ, இந்த பலவீனமோ, இந்த போராட்டமோ எதுவும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது அப்படி என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த நம்பிக்கை உங்களை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி நிலைநிறுத்தும். நிச்சயமாகவே தாவீதை அவனுடைய எல்லா நெருக்கங்களிலிருந்து விடுவித்த அதே நல்ல தெய்வம் உங்களையும் அவர் விடுவிப்பார். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுடன். ஆமென்.